நண்பர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங் லைஃப் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுங்க. எப்பா என்ன ட்ரெய்லருங்க! சத்தியமா சொல்றேங்க, இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்து மேல எனக்கு பெரிய அளவு எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல இந்த திரைப்படம் இதுவரைக்கும் எந்த படமும் விலை போகாத அளவுக்கு மிகப்பெரிய தொகைக்கு விலை போயிருக்கு. அப்பவே நான் யோசிச்சேங்க, எதுக்கு இந்த படத்தை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விலை கொடுத்து வாங்கினது தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. கமல் சாரே பயங்கரமா வில்லன் ரோல் பண்ணுவாப்ல. ஆனா கமல் சார் முன்னாடி சிம்பு வில்லன் ரோல் பண்றதை சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ட்ரெய்லர்ல சிம்பு அவர்கள் வர்ற சீன் எல்லாம் சும்மா தெருக்கிது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்தில் 4 வில்லன்கள் இருப்பாங்க இல்லையா, இதில் ஒரே வில்லன் தான் இருக்காங்க. மற்றபடி கதையெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. மற்றபடி ட்ரெய்லரில் வர லொகேஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத லொகேஷனாக இருக்குதுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கேமரா ஏங்கிள்ஸ் ஆகட்டும், கலர் டோன்ஸ் ஆகட்டும், எல்லாமே செம்ம ரிச்சா இருக்குதுங்க. அதுவும் அந்த ட்ரெய்லரில் விண்வெளி நாயகனே அப்படின்னு வரும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸுங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இந்த திரைப்படம் டெக்னிக்கலா ஒரு நல்ல சவுண்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சிம்பு ஒரு சைடு வில்லனா தெரிஞ்சாலும் இன்னொரு சைடு கமலும் வில்லனா இருப்பாரோ அப்படிங்கிற டவுட்டும் எழுதுங்க. ஓவராலா இந்த ட்ரெய்லர் சூப்பரா இருக்குது. நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. இனி தங் லைஃப் திரைப்படத்தோட அப்டேட் எல்லாம் சரமாரியே வரப்போகுதுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.